வணக்கம். நாம தினமும் கண்ண திறந்து உலகத்த பாக்குறோம் இல்லையா? பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பாக்குற காட்சிய உண்மையிலேயே வெளியே இருக்கிறதா? இல்ல நம்ம மூளை நமக்காக உருவாக்கும் ஒரு பிரம்மாண்டமான 3D சினிமாவா? இந்த ஒரு கேள்வியோட தான் நாம இன்னைக்கு ஒரு புத்தகத்துக்குள்ள ஆழமா போக போறோம். உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிற புத்தகம் ரிச்சர்ட் எல் கிரிகரின் கண்ணும் மூளையும். நம்ம கண்ணுக்குள்ள வர்ற 2 சின்ன தலைகீழான தெளிவில்லாத படங்கள வச்சு நாம தொட்டு உணர்ற இந்த திடமான முப்பரிமாண உலகத்தை நம்ம மூளை எப்படி உருவாக்குது? இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புதிர். ஆமா, இந்த புத்தகத்தோட ஆரம்பமே அதிரடியா இருக்கு. பார்வைங்கிறது வெறுமனே ஒரு கேமரா மாதிரி போட்டோ எடுக்கிற விஷயம் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாங்க. அது ஒரு சுறுசுறுப்பான அறிவார்ந்த செயல்பாடு. இத ஒரு துப்பறியும் வேலை மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம கண்களுக்கு கிடைக்கிறது வெறும் சில தடயங்கள் மட்டுமே. அந்த அரைக்குறை தடயங்களை வச்சு வெளியே இதுதான் இருக்குன்னு நம்ம மூளை ஒரு கதையை உருவாக்குது. இந்த யூகங்களைத்தான் விஞ்ஞானி ஹெல்ம்ஹோல்ட்ஸ் நனவிழி அனுமானங்கள்னு சொன்னார். அதாவது நமக்கே தெரியாம நம்ம மூளை போடுற கணக்குகள். வாவ்! நமக்கே தெரியாம நம்ம மூளை துப்பறியும் வேலை பாக்குதா? சரி, அந்த தடயங்கள் எங்கிருந்து வருதுன்னு ஆரம்பிக்கலாம். பார்வைக்கு அடிப்படை ஒளி தானே. ஒளிய பத்தி இந்த புத்தகத்துல என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு? ஒளி பத்தி ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. நியூட்டன் அதை சின்ன சின்ன துகள்கள்னு சொன்னார், ஹைஜன்ஸ் அதை அலைகள்னு சொன்னார். ஆனா ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு ஒளியோட வேகம் வரையறுக்கப்பட்டதுங்கிறது தான். வானியலாளர் ஓலேஸ் ரோமர் இதை கண்டுபிடிச்சார். அவர் வியாழனோட நிலவுகளை பார்த்துட்டு இருக்கும்போது கிரகண நேரங்கள் மாறுறத கவனிச்சார். இதுக்கு காரணம் ஒளி பூமியை சேர்றதுக்கு எடுத்துக்கிற நேரம்தான்னு சரியா கணிச்சார். இது ஏன் நமக்கு முக்கியம்? ஏதோ வானியல் கணக்கு மாதிரி இருக்கே. இல்ல, இதுல ஒரு தக்குவமே இருக்கு. ஒளியோட வேகத்துக்கும் நம்ம நரம்பு சமிகைகளோட தாமதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம பார்க்கிற எதுவுமே நிகழ்காலம் இல்ல, எல்லாமே இறந்த காலம்தான். சூரியன்ல இருந்து வர்ற ஒளி நம்ம கண்ணுக்கு சேர 8 நிமிஷம் ஆகும். அதாவது நீங்க பார்க்கிற சூரியன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியன். அது மட்டும் இல்ல, ஒளிங்கிறது மின்காந்த நிறமாலையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். ரேடியோ அலைகள், எக்ஸ் கதிர்கள்னு விஷாலமா இருக்கிற அந்த ஸ்பெக்ட்ரம்ல நம்ம கண்ணால பார்க்க முடியறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனாலதான் புத்தகம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. நாம கிட்டத்தட்ட பார்வையற்றவர்கள். நாம கிட்டத்தட்ட பார்வையற்றவர்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த சின்ன துண்டு ஒளிய பிடிச்சு மூளைக்கு புரியற மொழியில செய்தியா மாத்துற அந்த அதிசய கருவி நம்ம கண், அது எப்படி வேலை செய்யுது? நம்ம பள்ளிக்கூட புத்தகங்கள்ல சொல்ற மாதிரி அது ஒரு கேமராவா? அதுதான் இல்ல. கண்ணை கேமராவோட ஒப்பிட்டாலும் அது முழு உண்மை இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுல நம்ம கண்ணுல இருக்கிற லென்ஸை விட கார்னியா, அதாவது விழிவெண்படலத்துக்கு தான் அதிக பங்கு இருக்கு. காத்துல இருந்து வர்ற ஒளி கண்ணுக்குள்ள இருக்கிற திரவத்துக்குள்ள நுழையும் போது வளைஞ்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குது. லென்ஸ் பக்கத்துல தூரத்துல இருக்கிற பொருட்களை பார்க்கறதுக்கு குவியத்தை சரி செய்யற ஒரு ஃபைன் டியூனிங் கருவி மாதிரி தான் அப்படியா? நான் கூட லென்ஸ் தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கு. மேல் பகுதி காத்துல பார்க்கறதுக்கும் கீழ்ப்பகுதி தண்ணிக்குள்ள பார்க்கறதுக்கும் ஏத்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இயற்கையோட இன்ஜினியரிங் எவ்வளோ அற்புதமானது பாருங்க. பிரமிப்பா இருக்கு. சரி, இப்ப கண்ணுங்கிற ஹார்ட்வேர்ல இருந்து மூளைங்கிற சாஃப்ட்வேர் பகுதிக்கு வருவோம். இங்கதான் விஷயமே இருக்குன்னு சொன்னீங்க. கண்ணுக்கு கிடைக்கிற பிம்பத்தை விட நாம பார்க்கிற காட்சி ரொம்ப செழுமையா விவரமா இருக்கு. இந்த கூடுதல் மதிப்பை மூளை எப்படி உருவாக்குது? ஒரு சில கோடுகளை மட்டும் வச்சு வரைஞ்ச கார்ட்டூன்ல கூட நம்மால ஒரு முழு முகத்தை பார்க்க முடியுதே, அது எப்படி? இங்கதான் ஹெல்ம்ஹோல்ட்ஸோட நனவிலி அனுமானங்கள்ன்ற கருத்து மறுபடியும் வருது. பார்வைங்கிறது ஒரு அறிவியல் கருதுகோள் மாதிரி. நம்மகிட்ட இருக்கிற குறைவான ஆதாரங்களை வச்சு வெளியுலகம் இப்படிதான் இருக்கணும்னு மூளை ஒரு அறிவார்ந்த யூகத்தை செய்யுது. ஒரு கார்ட்டூன்ல 2 புள்ளி ஒரு கோடு இருந்தா போதும், ஓ இது ஒரு முகம்னு நம்ம மூளை முடிவு பண்ணிடுது. ஏன்னா உலகத்துல முகங்கள் அப்படிதான் இருக்கும்னு அது கத்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்வைங்கிறது வெறும் பாக்குறது இல்ல, அது ஒரு விதமான சிந்திக்கும் செயல்முறைன்னு சொல்றீங்க. இத மத்த உளவியல் கோட்பாடுகளோட இந்த புத்தகம் எப்படி ஒப்பிடுது? ஆ புத்தகம் இகம் இதென்ன விளக்குது. ஒரு காலத்துல நடத்தையியல் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அவங்க மூளை, நனவு இதையெல்லாம் பேசாம வெறும் தூண்டுதல் துளங்கள் பத்தி மட்டும் பேசுனாங்க. ஆனா கெஸ்டால்ட் உளவியல்னு ஒரு பிரிவு முழுமை என்பது அதன் பகுதிகளின் கூடுதலை விட பெரியது அப்படின்னு சொன்னாங்க.
அதாவது தனித்தனி புள்ளிகளை பார்க்காம அதை ஒரு வடிவமா ஒரு முழு பொருளா பார்க்கறதுக்கு நம்ம மூளையில சில விதிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன விதிகள்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயம். உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை நம்ம ஒரு கோடா இணைச்சு பார்ப்போம். ஒரே திசையில நகர்ற விஷயங்களை ஒரே பொருளா பார்ப்போம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுல ஒரு காரை அடையாளம் காணவோ முகத்தை அடையாளம் காணவோ கணினிகளுக்கு இதே கெஸ்டால்ட் விதிகளை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது பார்வை எவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு செயல்னு காட்டுது. அதோட மூளைக்குள்ள படங்கள் இருக்குங்கிற தாரணையையும் இந்த புத்தகம் உடைக்குது. ஒரு நிமிஷம். மூளைக்குள்ள படங்கள் இல்லையா? அப்ப நாம பாக்குறது என்ன? மூளை தகவல்களை படங்களா சேமிக்கிறதில்ல. அது ஒரு மொழி மாதிரி குறியீடுகளா மாத்திருது. அதனாலதான் கண்ணுல தலைகீழா பிம்பம் விழுந்தாலும் அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா அந்த பிம்பத்தை உள்ளுக்குள்ள யாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இல்ல. அது வெறும் சமிக்ஞை தான். அந்த சமிக்ஞையை மூளை புரிஞ்சுக்குது, அவ்வளவுதான். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம எல்லோரும் மாய தோற்றங்களை ஒரு தமாஷாகவோ அல்லது நம்ம கண்கள் செய்யற தவறாகவோ நினைக்கிறோம். ஆனா அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தவறுகள் தான் நமது மூளையின் இயக்க ரகசியங்களை திறக்கும் சாவி. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அறிவியல் கோட்பாடுகள் தப்பாகும்போது அது அறிவியலை பத்தி நமக்கு நிறைய கத்துக் கொடுக்கற மாதிரி மாயத்தோற்றங்கள் நம்ம பார்வை எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக் கொடுக்குது. இந்த புத்தகம் மாயத்தோற்றங்களை ரெண்டா பிரிக்குது. சிலது உடலியல் சார்ந்தது, அதாவது கண்ணிலேயோ நரம்புகள்லையோ ஏற்படுற ஹார்ட்வேர் பிழைகள் மாதிரி. மத்தவை அறிவாற்றல் சார்ந்தது, அதாவது மூளை தவறான அறிவை பயன்படுத்துறதால வர்ற சாஃப்ட்வேர் பிழைகள் மாதிரி. இந்த சாஃப்ட்வேர் பிழைக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க. ஏம்ஸ் அறை ஒரு அற்புதமான உதாரணம். அது உண்மையில ஒரு சரிவகம் மாதிரி செதஞ்சு வடிவமைக்கப்பட்ட அறை. ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து பார்த்தா அது ஒரு சரியான செவ்வக அறை மாதிரி தெரியும். அந்த அறையோட ஒரு மூலையில நிக்கிற பெரியவர் இன்னொரு மூலையில நிக்கிற குழந்தைய விட சின்னதா தெரிவார். இது எப்படி நடக்குது? இங்க நம்ம மூளை ஒரு பந்தயம் கட்டுது. அது என்ன நினைக்குதுன்னா, ஒரு மனுஷனோட உயரம் திடீர்னு மாறுறதை விட ஒரு அறை செவ்வகமா இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணுது. ஆனா இந்த இடத்துல அந்த பந்தயம் தப்பாயிடுது. அறை தான் சிதைஞ்சிருக்கு. மூளை தன்னோட யூகத்துல உறுதியா இருக்கிறதுனால மனுஷங்களோட அளவை குறைச்சும் கூட்டியும் காட்டி நம்ம ஏமாத்துது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம மூளை ஒரு சூதாட்டக்காரன் மாதிரி. மனிதர்கள் அளவு மாறுவதை விட அறைகள் செவ்வகமாக இருக்கவே அதிக வாய்ப்பு என்று பந்தயம் கட்டுகிறது. அந்த பந்தயம் தப்பாகும்போது நாம் ஏமாந்து போகிறோம். அப்படித்தானே? அருமையான ஓமை. அதுதான் நடக்குது. இதுக்கு பின்னால மாறா அளவீடு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நம்ம மூளை ஒரு புத்திசாலி போட்டோ எடிட்டர் மாதிரி. தூரத்துல நிக்கிற ஒரு மனிதர் நம்ம கண்ணோட விழித்திரையில ஒரு சின்ன பிம்பத்தை உருவாக்கினாலும், ஓ அவர் தூரத்துல இருக்கார், அதனால்தான் சின்னதா தெரியுறாரு, உண்மையில அவர் உயரமானவர் அப்படின்னு மூளை தானாகவே அளவை சரி செஞ்சுக்கும். இந்த அற்புத செயலுக்கு பேர்தான் மாறா அளவீடு. ஒரு தட்டையான படத்துல இந்த அளவீடு தவறா பயன்படுத்தப்படும் போதுதான் போன்சோ மாதிரி மாயத்தோற்றங்கள் ஏற்படுது. ரயில் தண்டவாள படத்துல மேல இருக்கிற கோடு தூரத்துல இருக்கிறதா மூளை நினைச்சு அதை நீளமா காட்டுது. சரி, அப்ப ஹார்ட்வேர் பிழைக்கு என்ன உதாரணம்? அதுக்கு நீர்வீழ்ச்சி விளைவு ஒரு சிறந்த உதாரணம். நீங்க ஒரு நீர்வீழ்ச்சியை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கிற அசையாத பாறைகளை பார்த்தா அந்த பாறைகள் மேல் நோக்கி நகர்ற மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் கீழ் நோக்கிய இயக்கத்தை கண்டுபிடிக்கிற நரம்பு செயல்கள் தொடர்ந்து வேலை செஞ்சு சோர்வடைஞ்சுடுது. அதனால எதிர் திசைக்கு, அதாவது மேல் நோக்கிய இயக்கத்துக்குரிய நரம்பு செல்களோட சமிக்ஞை ஓங்கி ஒழிச்சு இந்த மாயத்தோற்றம் ஏற்படுது. இது மூளையோட யூக்கப்பிழை இல்ல, நரம்புகளோட தற்காலிக சோர்வு. ரொம்ப தெளிவா புரியுது. அடுத்த கேள்விக்கு வருவோம். இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. நாம பிறக்கும்போதே பார்க்க தெரிஞ்சுதா இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டோமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த புத்தகம் இதுக்கு பதில் சொல்ல எஸ்பி என்பவரோட நிஜ வாழ்க்கை கதையை சொல்லுது. அவர் பிறந்ததிலிருந்தே பார்வையற்றவர். அவரோட கர்னியா ஒளி போகாத தன்மையோட இருந்துச்சு. 52 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை மூலமா பார்வை கிடைக்குது. 52 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா உலகக்க பாக்கறார். கேட்கவே சிலிர்க்குது. அவருக்கு உலகம் எப்படி தெரிஞ்சது? நாம நினைக்கிற மாதிரி அவருக்கு உடனே எல்லாமே பளிச்சுன்னு தெரியல. கட்டு அழுத்ததும் அவரு அறுவை சிகிச்சை நிபுணரோட குரலை கேட்டு அது ஒரு முகம்னு யூகிச்சாரே தவிர அதை பார்க்க முடியல. ஆனா ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. பார்வையற்றோர் பள்ளியில தொட்டு பழகின பெரிய ஆங்கில எழுத்துக்களை பார்வை வந்ததும் அவரால் உடனே அடையாளம் காண முடிஞ்சது. இது எப்படி சாத்தியம்? தொட்டு பார்த்த அறிவு பார்க்கறதுக்கு எப்படி உதவியா இருந்துச்சு?
இதுதான் காட்டுது நம்ம மூளையில அறிவு ஒரு பொதுவான இடத்துல சேமிக்கப்படுதுன்னு. தொடுதலா இருந்தாலும் பார்வையா இருந்தாலும் ஏங்கிற எழுத்தோட வடிவம் ஒண்ணுதான்னு மூளை புரிஞ்சுக்குது. ஆனா தொடுதலால் கத்துக்க முடியாத விஷயங்கள்ல அவர் ரொம்ப சிரமப்பட்டாரு. தூரம், ஆழம், முகங்களை அடையாளம் காண்பது இதெல்லாம் அவருக்கு புரியவே இல்ல. அவர் வரைஞ்ச படங்கள் இத ரொம்ப தெளிவா சொல்லுன்னு புத்தகத்துல படிச்ச மாதிரி ஞாபகம். ஆமா, அறுவை சிகிச்சைக்கு 48 நாள் கழிச்சு அவர் ஒரு பேருந்த வரைய சேஷ்டா பண்ணாரு. அவரால பேருந்தோட பக்கவாட்டு பகுதிகளை மட்டும்தான் வரைய முடிஞ்சது. ஏன்னா அது அவரால தொட்டு உணர முடிஞ்சது. பேருந்தோட முன்பக்கத்தை அவரால வரையவே முடியல. ஏன்னா அது அவர் தொட்டு உணர்ந்ததில்ல. ஒரு முறை மருத்துவமனை ஜன்னல்ல இருந்து கீழே பார்த்தவர் தரை ரொம்ப பக்கத்துல இருக்கு, கையாலேயே தொட்டுடலான்னு நினைச்சாரு. ஆனா அது பல மாடிகள் கீழே இருந்துச்சு. இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வைங்கிறது ஒரு பரிசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருக்கு அது ஒரு சுமையா மாறி இருக்கு போல. துரதிர்ஷ்டமா ஆமாம். இந்த உலகம் அவர் கற்பனை செஞ்ச மாதிரி வண்ணமயமா அழகா இல்லைன்னு பார்த்து ரொம்ப மனமுடைஞ்சு போனார். பார்வை கிடைச்ச 3 வருஷத்துல அவர் இறந்துட்டார். அவரோட கதை ஒரு சோகமான சான்று. பார்வைங்கிறது நல்ல வேலை செய்யற கண் மட்டும் இல்ல, அந்த சமிக்ஞைகளை புரிஞ்சுக்க கத்துக்கிட்ட ஒரு மூளையும் வேணுங்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை தான் ஆதாரம். ஓ, இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நாம பார்க்கிற இந்த உலகம் யதார்த்தத்தோட நேரடி நகல் இல்ல, அது ஒரு போட்டோவும் இல்ல. அது நம்ம மூளை தனக்கு கிடைச்ச அரைகுறை தடயங்களை வச்சு தன்னோட பழைய அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி சுறுசுறுப்பா உருவாக்குற ஒரு அறிவார்ந்த யூகம்தான். சுருக்கமா சொன்னா, பார்வைங்கிறது ஒரு சிக்கலை தீர்க்கிற செயல்பாடு. இறந்த கால அறிவை பயன்படுத்தி நிகழ்கால சமிக்ஞைகளை புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. சரியா சொன்னீங்க. மாயத் தோற்றங்கள் அந்த அமைப்போட தோல்விகள் இல்ல. அந்த அமைப்பு சில சமயம் தவறான பந்தயம் கட்டும் போது ஏற்படுற பக்க விளைவுகள் தான். அந்த பிழைகளே அந்த அமைப்பு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கான சான்றுகள். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தோட கருத்துக்களை அடிப்படையா வச்சது இது. பார்வைங்கிறது மூளையோட ஒரு யூகம்தான்னா, நம்மளோட நேரடி உணர்வுகளான சிவப்பு நிறத்தோட அந்த சிவப்பு தன்மை, வலியோட அந்த வலி உணர்வு, இதோட உண்மையான பங்கு என்ன? தத்துவவாதிகள் இத குவாலியான சொல்றாங்க. ஒருவேளை குவாலியா என்பது புலன்வழி சமிக்ஞைகளை இது இப்போ நடக்குது, இது நிஜம் அன்னு மூளை முத்திர குத்துற ஒரு வழியா இருக்குமோ? அது நம்ம யூகங்களை முக்கியமான நிகழ்காலத்துல நிலைநிறுத்த உதவுதோ? ஒருவேளை நம்மளோட அந்த நேரடி உணர்வே இயற்கையா கொடுக்கப்பட்டது இல்லாம மூளையால உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அம்சம்தானோ? சிந்தித்து பாருங்கள்.